வணக்கம். ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பு சுவாமி, அங்காள பரமேஸ்வரி பப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். பொதுவாக மிதுன ராசிக்காரங்க இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது, உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுமா, இல்லை ஏற்றங்கள் ஏற்படுமா, இல்லை ஏமாற்றங்களை கொடுக்குமா அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். பொதுவாக மிதுன ராசின்னு சொல்லும் போது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு ஆட்கள், ரொம்ப அமைதியாக தன்னுடைய வெற்றிகளை ரொம்ப சைலண்டாக கொண்டு போகிறவங்க அவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. பொதுவாக மிதுன ராசிக்காரங்க ரொம்ப பேச மாட்டாங்க, செயல் வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. செயலில் தான் அதிகமாக காட்டுவாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. சில பேர் ரொம்ப மந்தமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அவங்க செயல்திறன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். 10 மடங்கு வேலை செய்வாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு. இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் எந்த மாதிரி கிரக நிலைகள், அதற்குரிய பலன்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். பொதுவா சூரியன் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துக்கு வரார். சூரியனும் குருவும் உங்களுடைய வாக்கு ஸ்தானத்துக்கு வரார். அந்த கேதுவும் ஆகஸ்ட் 16க்கு அப்புறம் 3ஆம் இடத்துக்கு சூரியனும் கேதுவும் காம்பினேஷன் வருவாங்க. பொதுவா இந்த 2ஆம் இடத்துல தன குடும்ப வாக்கு உச்சம் பெற்று வருவதனால் இப்போது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த 2ல் இருக்கக்கூடிய சூரியன் குரு அரசாங்க வழியில மிகப்பெரிய ஒரு வெற்றி, மிகப்பெரிய ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். கௌரவ பட்டம் பதவி கிடைக்கும், மிகப்பெரிய ப்ரொமோஷன்ஸ் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, இதெல்லாம் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், ஃபேவரான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். இப்போ ரொம்ப நாளாக விருப்பப்பட்டிருந்த விஷயங்க இப்போதான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ நடந்துட்டு. அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு சில விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. அந்த யோசனைக்கு உண்டான பதிலை இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். பொதுவாக தன குடும்ப வாக்குக்கு வரும்போது சூரியனும் குருவும் அட்டகாசமாக பேசுவீங்க, பட்டைய கலக்க போறீங்க. இப்போ உங்களுக்கும் பேச தெரியுமா அப்படின்னு இப்போ யோசிப்பாங்க. இப்போ அதுக்கான கிரக நிலைகள் இருக்கு. ஆகஸ்ட் 16க்கு அப்புறம் அந்த சூரியன் 3க்கு போகும்போது தான் கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமா இருங்க. பொறுமையா நிதானம் அவசியம். அது மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லியே கொடுக்க தேவையில்லை, ரொம்ப நிதானம். ஏன்னா மிதுனம்ங்கிறது ஒரு புதனுடைய நட்சத்திரம், வித்தைக்காரகன், ஞானக்காரகன். அவரே வித்தைக்காரகன். அந்த புதன்கிறது ஒரு சூட்சம வலு. இந்த புதன் ரொம்ப நல்லது மிதுன ராசிக்காரங்களுக்கு. அப்போ இந்த புதன் உங்களுக்கு வாரி கொடுக்க போறார். பொதுவாகவே இந்த காலகட்டங்கள்ல உங்களோட புதன் ஜென்மத்துக்கும் வராரு, செவ்வாய்க்கும் ஜென்மத்துல வராரு. அப்படிங்கும் போது கோபம் தலைக்கு மேல வரும், அடிபடாம பார்த்துக்கணும். இந்த காலகட்டங்கள்ல ஜென்ம செவ்வாய் ஜென்ம புதன் வரும்போது நகைச்சுவையாக பேசி மற்றவர்களை கவர்ந்தெழுப்பீர்கள். சும்மா பேசும்போதே ஒரு காமெடியா பேசிட்டு போவீங்க. அப்போ உங்களை ரொம்ப பிடிக்கும், எல்லாத்துக்கும் ஈர்ப்பீங்க. ஒரு விஷயத்த நீங்க ஒரு நிதானமா வெற்றி பெறக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரங்க. புத்திசாலி நீங்க. காலம் கடந்த பிறகும் புத்திசாலி தனத்தால் தன்னோட வெற்றியை பறைசாற்றுவதற்கு மிதுன ராசிக்கு ஈக்குவல் மிதுன ராசி தான், வேற யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த தன குடும்ப வாக்குல சூரியன் குரு உச்சம் பெறுவது நல்ல தனப்பிராப்தமும் நல்ல குடும்ப அமைப்புகளையும், கொஞ்சம் நிதானப்பட்டு வாக்குகளை வைக்கும்போது மிகப்பெரிய செல்வாக்கு ஏற்படக்கூடியதாகவும் கண்டிப்பாக உண்டு. 4ல் சுக்கிரன் வர்றது அப்படின்னா லட்சுமி கடாட்சத்துக்கு சுக்கிரன் வராரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். சுகபோக வாழ்க்கை கிடைக்க போகுது. வீடு மனையெல்லாம் இப்ப லக்ஸுரியஸா கட்டக்கூடிய வாய்ப்பு, லக்ஸுரியஸான வண்டி வாங்கக்கூடிய வாய்ப்பு. இவ்வளவு நாளா ஆடி கார்லாம் வாங்கணும்னு நினைச்சேங்க, பெரிய லெவல்ல காசு ரொம்ப எனக்கு பிடிக்குங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பிராண்டட் கார்ஸ் எல்லாம் அமையும், லக்ஸூரியஸ் கார்ஸ் எல்லாம் அமையும். ரோல்ஸ் ராய்ஸ் கூட சில பேருக்கு ட்ரை பண்ணாங்கன்னா கிடைக்கும். நிறைய பேர்த்துக்கு இந்த காலகட்டம் ரொம்ப பிராப்தம் கொடுக்கறதாக மிதுன ராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் தன்னுடைய லட்சுமி கடாட்சம் இருக்கிற இடத்துக்கு வரார். முன்னோர்கள் செய்த அந்த புண்ணியத்தின் வாயிலாக மிகப்பெரிய ஒரு சொத்து சேர்க்கை அப்படிங்கிறதும் நடக்கும்.
இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வெற்றியை அதிகப்படுத்தும், செல்வாக்கை அதிகப்படுத்தும். அப்படி ஒரு முக்கியமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 10ல இருக்க சனி, கர்மால சனி இருக்கிறது அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்குமானா கண்டிப்பா சில பேர் பட்டம் பதவி புகழ்லாம் இழப்பாங்க அப்படின்லாம் சொல்றதெல்லாம் போய். பட்டம் பதவி புகழ் அப்படிங்கிறது கிடைக்கும், இல்லை டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், இல்லாட்டினா வேற ஒரு பதவி முன்னேற்றத்தை கொடுக்கும். மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இந்த காலகட்டம் உங்களை சனி உருவாக்கி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதனால 10ல இருக்க சனியை பார்த்து எதுவும் வக்ரம் அடைஞ்சிருக்கார் அப்படிங்கும் போது கொஞ்சம் ரெஸ்ட் பீரியட் கொடுப்பார், ரொம்ப ஹாஷான மொமெண்ட்டை கொடுக்க மாட்டார். 9ல் இருக்கக்கூடிய ராகு, 3ல் இருக்கக்கூடிய கேது, முயற்சிகளை சிறு சிறு தடைகள் ஏற்பட்ட பிறகு சூரியன் குரு, சூரியன் 3ஆம் இடத்துக்கு வரும்போது இந்த கேதுவானவர் கொஞ்சம் மன உளைச்சல்களை கொடுப்பார். அரசாங்க வழியில் மன உளைச்சல்களை கொடுப்பார், தந்தையார் வழியில் கொஞ்சம் மன உளைச்சலை கொடுப்பார். அதே மாதிரி காரிய தடைகளை கொடுப்பார். இப்போது விநாயகர் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. ஆகஸ்ட் 16க்கு அப்புறம் ஒரு சூரியன் கேது சேரும்போது கிரகண தோஷத்தை ஏற்படுத்துவார். அதனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப நல்லது. 9ஆம் இடத்தில் ராகு, பாக்கியஸ்தானத்துக்கு ராகு வரும்போது தந்தையாருக்கு சிறு சிறு உடல் உபாதைகள், அவரால் பிரயோஜனம் இல்லாமல் போறது, இல்லை அவருக்கு ஏதாவது தண்டங்களை கொடுப்பது போன்ற விஷயங்கள் இருக்கும். அதனால அவங்க தந்தையை பாதுகாத்து வர்றதுக்கும், பூர்வ புண்ணியத்துல ராகு வந்து உட்கார்றாரு அப்படிங்கும்போது பாட்டன் வழி சொந்தங்கள், டிஎன்ஏ வழியில வந்த இந்த தந்தையார் வழி உறவுகள்னால் சிறு சிறு பிணக்குகள், சிறு சிறு இமோஷனல் ஃபைட்டிங் அப்படி எல்லாமே நடக்கும். அப்படிங்கும்போது கொஞ்சம் பொறுமை காக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப முக்கியமாக புதன் ஜென்மத்துக்கு வராது அப்படிங்கிறது வந்து ஒரு சில பிளஸஸ் இருந்தாலும் சில மைனஸஸ் அதுல இருக்கு. அதே மாதிரி செவ்வாயும் ஜென்மத்துக்கு வர கவனமா இருக்கணும் வண்டி வாகனத்துல அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வழிபாடு அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு கேது, விநாயகர் வழிபாடு தினமும் பண்ணிக்கிறது ரொம்ப நன்மையை அதிகப்படுத்தி கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு முக்கியமானது. இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்க அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் ஸ்ரீவாரி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். ஓம் நமோ நாராயணா. நன்றி.